அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால குர்ஆன்லயே இந்த சூரா தான் குர்ஆனுடைய 1/3 மூன்றில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்பட்ட சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா. இது எப்ப இறங்குச்சு, எதனால அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வச்சான் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாவா பணியை துவங்கி இருக்கும் பொழுது, இஸ்லாமிய அழைப்பு பணியை துவங்கி இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்துல இணை வைக்கக்கூடியவங்கள சில பேர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேலி பண்ற விதமா, கிண்டல் பண்ற விதமா, புதுசா ஏதோ ஒரு கடவுளை அறிமுகப்படுத்திருக்கீங்களாமே, அவன் எப்படி இருப்பான், அவனுடைய அம்மா யாரு, அப்பா யாரு, தங்கத்தால செஞ்சிருக்கீங்களா, வெள்ளியால செஞ்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல யூதர் பாதிரியார்கள்ல சில பேரு, நீங்க அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய கடவுள் எப்படி வெளிச்சமா இருப்பானா, இருட்டா இருப்பானா, வெளிச்சத்துல செஞ்சதா, இருட்டுல செஞ்சதா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கும் பொழுது, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வச்சான். 4 ஆயத்துல இறைவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்கணும், ஏகத்துவ சிந்தனை எப்படி அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இந்த சூறால சொல்லி காட்டிட்டான். நபியே அவங்களுக்கு சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது, அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது. அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். எல்லா மக்களும் அவன் பக்கம்தான் தேவையா இருப்பாங்களே ஒழிய அவனுக்கு யாரும் தேவையே இல்லை. லம் எளிது வளம் யூழுது, எல்லா மனுஷங்க மாதிரிலாம் அவன் வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ அல்லது அவனுக்கு யாரும் அப்பா அம்மாவெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மனிதனுக்கும் நிகரானவன் இறைவன் கிடையவே கிடையாது. இறைவன் தனித்தவன். லம் எளிது வளம் யூழுது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவனுக்கு கூட்டாளியா நீங்க யாரையுமே ஆக்க முடியாது, அவனுக்கு ஒப்பாக யாரையுமே நீங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு இந்த 4 ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா ஏகத்துவ சிந்தனையும், இறைவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதையும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், தான் யார் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா இந்த 4 வசனங்கள் கொண்ட இந்த சூறா, சின்ன சிறிய சூறா மூலமா அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டிட்டான். யூதர்களுக்கும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் தக்க பதிலடிய இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கான்.